நவம்பர் 6ஆம் தேதி இந்தியாவினுடைய மிக உயர்ந்த நீதி பரிபாலன சபையான உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதியரசர் அவையில் ஒரு வழக்கு விசாரணையின் போது ராகேஷ் குப்தா என்கின்றவர், ராகேஷ் கிஷோர் என்கின்றவன் தன்னுடைய காலணியை எடுத்து வீசி அதோடு சேர்ந்து மிக மோசமான ஒரு முழக்கத்தையும் செய்துவிட்டு அவனை காவலர்கள் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற வரலாற்றிலே மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உயர் நீதி பரிபாலன சபையில் இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறவே இல்லை. அது நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில்தான் முதலாக நடைபெற்று இருக்கின்றது. இதில் மிகுந்த வேதனைக்குரிய நிகழ்வு என்னவென்றால், ராகேஷ் கிஷோர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றான், வீட்டுக்கு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றான். அதோடு மட்டுமல்லாமல் பரவலாக வெளியிலே ஊடகங்களால் சொல்லப்படாத செய்தி என்னவென்றால், அவன் வீசிய காலணி திரும்ப அதே ராகேஷிடம் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இந்த நாடு ஒரு மிக மோசமான ஒரு நிலையிலே சென்று கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு உச்சநீதிமன்றத்திலேயே பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு நிலையிலேதான் மோடியினுடைய பாஜக அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது, செயலாற்றி வருகிறது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, நீதியரசர் நம்முடைய தலைமை நீதியரசர் கவாய் அவர்கள் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய 2வது தலித் நீதிபதி ஆவார். விடுதலை பெற்ற பிறகு எத்தனையோ தலைமை நீதிபதிகள் வந்திருக்கிறார்கள். ஆனால் தலித் சமூகத்தை சேர்ந்த 2வது தலைமை நீதிபதி நம்முடைய நீதியரசர் கவாய் அவர்கள்தான். அவருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? 1956 பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் புத்த மதத்தை தழுவுகிறார். அப்படி 1956 புத்த மதத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் தழுவிய போது அவரோடு சேர்ந்து புத்த மதத்தில் இணைந்தவர் நம்முடைய தலைமை நீதியரசர் கவாய் அவர்களுடைய தந்தை என்பது வரலாறாக இருக்கிறது. ஆக இவர் 2வது தலித் தலைமை நீதியரசர். 1வது பௌத்த மதத்தை, இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக இருக்கக்கூடிய நீண்ட பாரம்பரியம் பௌத்த மதத்திற்கு இந்தியாவிலே உண்டு. அந்த மதத்தை சேர்ந்த 1வது நீதியரசர் நம்முடைய கவாய் அவர்கள்தான். இப்படியான ஒரு பின்னணியில இந்த காலனி வீச்சு என்பது நடந்திருக்கக்கூடிய மிக துயரமான சம்பவம். இதுல இன்னும் மிக மோசமான விஷயம் என்னவென்றால், நான் உச்ச நீதிமன்றத்தினுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் என்று சொல்லப்படக்கூடிய நிர்வாக பிரிவை கேட்கின்றேன். நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? ஒரு தலித் தலைமை நீதியரசர், அவர் மீது காலணி வீசப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமன்றத்தினுடைய கண்ணியத்தை காக்கக்கூடிய வகையிலே இந்த நிகழ்வை, இது இப்படியான ஒரு நிகழ்வே நடக்கவில்லை என்பது போல கடந்து சென்று தொடர்ந்து அந்த நீதிமன்ற அவையை ஒத்திவைக்கவில்லை. அடுத்தடுத்த வழக்குகளை விசாரித்து அவர் தீர்ப்புகளை கொடுத்து வருகிறார் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீதியரசர் கவாய் நேர்முகமாக என் மீது காலணி வீசப்பட்டது என்று ஒரு புகாரை கொடுக்கவில்லை என்பது உண்மைதான். ஆனால் நீதியை பரிபாலனை செய்யக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய அந்த நிர்வாக அமைப்பு என்ன செய்திருக்க வேண்டும்?
எஸ்சி எஸ்டி அதாவது ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வன்கொடுமை தடை சட்டத்தின் கீழே இந்த ராகேஷ் கிஷோரை கைது செய்து உள்ளே அடைத்திருக்க வேண்டும். அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கின்றது. இதற்காக நீதியரசர் தலைமை நீதியரசருடைய புகார் வேண்டும் என்பது அவசியமே இல்லை. ஆனால் பாதிக்கப்பட்டது ஒரு தலைமை நீதியரசர், புத்த மதத்தை சேர்ந்த ஒரு தலித் நீதியரசர் என்பதனால இதை கடந்து சென்றிருக்கிறார்கள். இதே நிகழ்வு ஒரு உயர் சாதி நீதியரசருக்கு, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் அல்ல, சாதாரண ஒரு செஷன்ஸ் அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினுடைய நீதியரசருக்கு, உயர் சாதியை சார்ந்தவருக்கு இது நடந்திருந்தால், வட இந்தியாவிலே நடந்திருந்தால், பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களிலே நடந்திருந்தால், இன்றைக்கு நீதியரசர் கவாய் மீது காலனி வீசியவனை எப்படி தப்ப விட்டார்களோ அப்படி தப்ப விட்டிருப்பார்களா? நிச்சயமாக அவன் மீது மிக கடுமையான பிரிவுகளின் கீழே வழக்குகளை போட்டு உள்ளே அடைத்திருப்பார்கள். ஆனால் இரண்டாவது தலித், முதலாவது புத்த மதத்தை சேர்ந்த தலைமை நீதியரசர் என்பதனால அதை கடந்து சென்றிருப்பது மிக கேவலமான ஒரு செயலாக, மிக மோசமான ஒரு செயலாக இருக்கின்றது. இதை கண்டித்து பிரதமர் மோடி அறிக்கையை வெளியிட்டார் என்று சொல்கிறார்கள். எப்ப வெளியிட்டார்? முதலாக இந்த சம்பவத்தை எதிர்த்து கண்டித்து சோனியா காந்தி அம்மையார் முதலிலே அறிக்கையை வெளியிடுகிறார். அதற்கு அடுத்து நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அறிக்கையை வெளியிடுகிறார். அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அறிக்கை வெளியாகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்களும் நம்முடைய முதலமைச்சர் உள்பட அறிக்கைகளை வெளியிட்ட பிறகு மிஸ்டர் மோடி has been isolated. மோடி அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலையிலேதான் ஒப்புக்கு சப்பு என்று சொல்வார்கள். அந்த வகையிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருப்பது எந்த அளவுக்கு பாஜகவுக்கும் அவர்களுடைய கொள்கைகளுக்கும் they are totally complicit in this erroneous crime which has been committed in the pedestal of the highest judiciary in India. பாஜகவும் சங்க பரிவாரும் இந்த தலைமை நீதியரசர் மீது வீசிய அந்த செருப்பு வீசிய அந்த கொடுஞ்செயலுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதை உள்ளுக்குள்ளே மகிழ்கிறார்கள் என்றுதான் நமக்கு சொல்ல வருகிறது. ஆக இப்படியான ஒரு நிலையில மனிதநேய வழக்கறிஞர் சங்கத்தை பாராட்டுகிறேன். நம்முடைய சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நுழைவாயிலே நம்முடைய தலைமை நீதியரசருக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். இது ஆர்ப்பாட்டமாக இல்லாமல் தொடர்ந்து இந்த உயர் நீதி பரிபாலன சபை எப்படி தலித்துகளுக்கு எதிராக, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக, பௌத்த சிறுபான்மையினர்களுக்கு எதிராக இயங்குகிறது என்பதை இன்னும் தெளிவுபடுத்த, இன்னும் அம்பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளை தெருக்களில் மட்டுமல்ல பல்வேறு தளங்களிலும் கொண்டு செல்வதற்கு நாம் கடமைப்பட்டு இருக்கின்றோம். நிச்சயமாக இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ராகேஷ் கிஷோருடைய மைண்ட் செட்ல, மனப்பான்மையில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதை நோக்கி நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி. சங்க நடத்துகின்ற போராட்டம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். நன்றி நஸ்லீன் அவர்.